ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வெற்றி வரும். உனக்கு தயக்கமே இன்றி ஒவ்வொரு அடியும் நீ எடுத்து வை. இதற்கு முன்பு வெற்றி பெறுவதற்கு என்னெல்லாம் உனக்கு தடையாக இருந்துச்சோ தென்பட்ட அனைத்திற்குமே உனக்கு விடையாக நான் உனக்கு ஆலோசனைகள் தரப்போறேன். நிச்சயம் உனக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். ஏனென்னா பிறருக்கு உதவும் குணம் உங்களிடம் இருக்கும் வர இறைவன் உனக்கு எப்போதுமே துணை இருப்பார். உங்களுடன் அவர் இருந்து கொண்டே இருப்பார். நீ கேட்ட கேள்விக்கான பதில் என்னிடமிருந்து நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருமே எனக்கு தெரியும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த செயலை நான் நடத்தி காமிக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு நிச்சயமாகவே நன்மை உண்டு. இவ்வளவுதான நம்ம வாழ்க்கை, இதுதான நம்ம முடிவு, இதுதான் நம்முடைய விதி என நீ கூறாத. அது எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது. மனிதன் என்ன கடவுளா? கடவுளுக்கு தெரியாதா? உன்னை படைச்ச இறைவனுக்கு தெரியாதா? அனைத்தையும் மாற்ற ஒரு நொடி போதும் அந்த கடவுளுக்கு. இறைவனை நம்பு. எது இங்கு உன்னை இழுத்து வந்ததோ அது தன்னுடைய வேலையை சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் கால கர்மத்தில் அது செய்தே தீரும். ஆகவே இறைவனிடம் எதையுமே நீங்கள் முறையிடாதீர்கள். முழுமையான சரணாகதி அடையுங்கள். அது மட்டுமே ஒரே வழி. உன்னுடைய கர்மாக்களை போக்குவதற்கு ஒரே வழி இது மட்டும்தான். பரம்பொருள் ஒன்றே புருஷன். பிரகிருதி என்று இரு விதமாக வேத புத்தியால் பாவிக்கப்படுகிறது. பரம்பொருள் ஒன்றையே சிலர் சக்தி என்றும் பிறர் ஸ்வரூபம் என்றும் பிரம்மம் என்றும் சொல்லுவர். சிவமும் சக்தியும் நீயும் நானும் யாவும் ஒன்றே. அகங்காரம் தோன்றினால் அனைத்தும் இருப்புக்கு வரும். அகந்தை இல்லை என்றால் எல்லாமே இல்லை. அகந்தை தானே எல்லாமே. ஆதலால் எது என்னவென்று விசாரிப்பதே அனைத்தையும் துறப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உன்னை படைத்த சக்தியே இந்த உலகத்தையே படைத்திருக்கிறது. அது உன்னை காக்குமானால் அதுவே உலகத்தையும் காக்கும். இறைவன் இந்த உலகை படைத்தார் என்றால் அதை காக்கும் பொறுப்பு அவருடையது தானே. இதில் நீ யார்? பிறரின் மீதுள்ள சந்தேகத்தை நீக்குவதால் எந்த பயனும் இல்லை. ஒரு சந்தேகத்தை நாம் தீர்த்து கொண்டால் மற்றொன்று இன்னொரு சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கும். சந்தேகங்களுக்கு முடிவே இருக்காது. சந்தேகப்படுபவர் அவரது ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே அனைத்து சந்தேகங்களும் நிறுத்தப்படும். அதுவரை அவருடைய சந்தேகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய நிம்மதி தொலைந்து கொண்டே இருக்கும். நல்ல தூக்கம் கிடைக்கவே கிடைக்காது. அவர் உண்மையில் இல்லாதவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உண்மையில் உயிருற்ற ஜீவனாக இருந்தாலும் அவர் ஒரு உயிரற்ற ஜீவனாகவே இருந்து கொண்டிருப்பார். அவருடைய சந்தேகம் நீங்கும் வரை. என்னுடைய இரு கரத்தை கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். என் கரத்தை உடனே தொட்டு என் ஆசையை நீ பெற்றுக்கொள். எல்லையில்லாத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. உங்களின் உணர்வுகள், எண்ணங்கள், பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனமானது எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையை மட்டுமே நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் எப்பொழுதும் சந்தோஷத்திலேயே மூழ்கி இருக்கட்டும். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே இல்லை. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் இருக்கிறது. உனக்கும் அப்படித்தான். உனக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். இது உண்மை. உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. என்னால் இது முடியுமா என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்துப்பார். பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது என்பதை நீ உணர்ந்து கொள். போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். ஒரு வேலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். அவர்களால் முடியாதது உங்களாலும் செய்ய முடியாது என்று எண்ணுவார்கள். அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காதே. நீ எப்பொழுதும் போல உன்னுடைய பயணம் எதுவோ, உன்னுடைய இலக்கு எதுவோ, உன்னுடைய ஆசை எதுவோ,
இதில் போனால் உனக்கு மகிழ்ச்சி என்று கிடைக்கும் என்று தெரிந்தால் அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. உன்னுடைய இலக்கை நோக்கி செல்வதில் விவேகத்துடனும் உத்வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செல். கண்டிப்பாக உனக்கு இன்ப அதிர்ச்சி அந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நீ என்னுடைய முழு ஆசையையும் பெற்றுவிட்டாய். இனி உன்னுடைய வருங்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இதை கேள், உனக்கே புரியும், நன்றாக புரியும். இதே போலவே செய்து வா. உனக்கான வாழ்க்கை நிச்சயமாகவே நல் வாழ்க்கையாக அமையும். இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னுடைய வீட்டில் பல்லியின் சத்தம் கேட்டால் நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என்று அர்த்தம். இப்பொழுதே நீ நன்றாக கவனித்துப்பார். என் ஆசி உனக்கு கிடைத்துவிட்டால் உன் உடல் முழுவதுமே மெய் சிலிர்த்துவிடும். என் அப்பா சொன்னது போலவே நடந்துவிட்டது என்ற உன் மனம் சரியாகவே எண்ணும். அப்பொழுதுதான் என்னுடைய ஆசி உனக்கு கிடைத்தது என்று நீ நம்புவாய். நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய். எதை பற்றியும் நீ கவலைப்படாதே. எல்லையில்லா மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ சந்தோஷமாகவே வாழப்போகிறாய். எதை பற்றியுமே கவலை என்ற எண்ணம் கூட உன் மனதில் இனி தோன்றக்கூடாது. மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, இனிமை என்ற எண்ணம் மட்டுமே, நேர்மறை எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். அதை மட்டுமே உன் மனதிற்குள்ளே வைத்துக்கொள். எதிர்மறை என்ற ஒரு சிறிய துகள் கூட உன் மனதில் இருக்கக்கூடாது. நேர்மறை மட்டுமே உன் மனதில் நிலைத்து இருக்கும். வெற்றி மட்டுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி நிலைத்து உனக்கு இருக்கும். எத்தனை நாட்களாக, எத்தனை வருடங்களாக உன்னுடைய வேலை முடியும் என்று காத்து கொண்டே இருந்தாய். அது முடியாமல் தவறிக்கொண்டே போயிருந்தது. எதற்கு, ஏன் என்று காரணங்களை எல்லாம் கேட்காதே. நான் சொல்கிறேன், 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த உன்னுடைய வேலை விரைவிலேயே நடைபெறப் போகிறது. பெரும் லாபம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் எல்லாவற்றையுமே பெறப்போகிறீர்கள். உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோடு மட்டுமே நீங்கள் பழக வேண்டும். உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும். நம்மை சுற்றி எப்போதுமே நேர்மறை அதிர்வு இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம். எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதுமே நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். தெரியாது, நடக்காது, முடியாது, கிடைக்காது என சொல்பவர்களை விரட்டி அடித்து விடுங்கள். உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உற்சாகமாக இருங்கள். சோகத்தை விட்டு விடுங்கள். எப்போதுமே உற்சாகம் கொப்பளிக்க வேலையையும் செய்யுங்கள். இந்த வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல், இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைத்து செய்யுங்கள். வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள். நாம் இங்கு மனித களமேடையில் இறையால் அனுப்பப்பட்ட வேடதாரிகள். கொடுத்த வேடத்தில் அவனால் பணிக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும். மிக அவசியம் இது. இறை வழங்கிய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அவ்வளவு திறம்பட செய்யுங்கள். மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே கிடைத்த வாய்ப்பினை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக ஆழமாக உணருங்கள். உங்களின் உடல் வலிமை, பண வலிமை எல்லாவற்றையுமே தாண்டி மன வலிமை மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வலிமையை உணர்ந்து செயலாற்றினால் உங்களுடைய வாழ்வு இனிக்கும். வாழ்க்கை தரும் துன்பங்கள் வலிமையானதுதான். ஆனால் மனிதனின் நம்பிக்கை அதைவிட வலிமையானது. தவறேதும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. தப்பே இல்லை. அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம். அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி. அதை பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அவமானம் நாம் அடைந்து விட்டோமே என்று ஒளிந்து விட வேண்டாம். அழகிய வாழ்க்கைக்கான வழியே அதுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நகர்ந்து கொண்டே இருங்கள். ஒவ்வொருடமிருந்தும் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள். வெற்றி உங்களுக்கே திரும்பி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எத்தனை நாட்களாக காத்திருந்தாய்? 3 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த வேலை இப்போது சிறப்பாக நடைபெறப் போகிறது. கவலையின்றி இரு. நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் பிரதிபலன் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள். உங்களுக்கே தெரியாமல் அது பல வழிகளில் உங்களுக்கே தெரியாமல் திரும்பி வரும். உலகத்தில் ஒருவரே எல்லாவற்றையும் தன் வாழ்நாளில் ஒழுங்குபடுத்திவிட இயலாது. அது தேவையில்லாததும் கூட. மலையை தலையால் முட்டி உடைக்கவும் முடியாது. ஆனால் சிறு பாறையை பெயர்த்தெடுக்க முடியும்.
சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த சிறு சிறு வேலைகளை செய்யுங்கள். மற்றவர்களையும் உத்வேகப்படுத்துங்கள். வேலை என்று எப்போதும் சுற்றி கொண்டு இருக்காமல் இடையிடையே மனதை இனிமையாக வைத்துக் கொள்வது நல்லது. யாரிடம் பேசினால் உங்களுக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மனதுக்கு தெளிவை தரும், நல்ல தைரியத்தை தரும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தெளிவாக செய்யுங்கள். எந்த செயல் செய்தாலும் முழுமையான ஆத்மார்த்தமான ஈடுபாட்டுடன் செய்யுங்கள். வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள். அப்படி செய்வதை விட அதை செய்யாமல் இருப்பதே மேல். எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் செய்யும் வேலையை நீங்கள் காதலியுங்கள். ஈடுபாட்டுடன் கட்டிய வேலை திருப்தியை மட்டுமல்ல, நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும், நல்ல பெயரையும் கொடுக்கும். விளையாடுங்கள். உங்கள் நேர நிர்வாக அட்டவணையில் விளையாட்டிற்கும் இடம் ஒதுக்குங்கள். விளையாட்டிற்கென்று இடம் ஒதுக்கி செயல்பட்டு பாருங்கள். உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சியாக இருக்கும். கோவிலுக்கு செல்வதை விட கால்பந்து விளையாடுவது மேலானது என விவேகானந்தரே கூறியிருக்கிறார் தெரியுமா? விளையாட்டு உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் உற்சாகம் தரும். பிறரையும் நீங்கள் கவனியுங்கள். உங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் மனதிற்கு சிறிது நேரம் இளைப்பாறுதல் தாருங்கள். உங்கள் மனதை சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் செல்லுங்கள். எப்பொழுதும் அந்த மனதிற்குள்ளே போட்டு உலர்த்தி கொண்டே இருக்காதீர்கள். அது மன உளைச்சலில் கொண்டு போய் வந்துவிடும். நமது விருப்பு வெறுப்புகளுக்கு எல்லையே கிடையாது. சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள். அது உங்களுக்கே தெரியாமல் பல வழிகளில் உங்களை வந்து சேரும். உங்களை மட்டுமல்ல, வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் வரும். ஜென்மம் ஜென்மமாகவே அது பலவித நன்மைகளை கொண்டு வரும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும் நன்மை நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அது உதவும். பாபாவின் அறிவுரை என்பது மிகவுமே ஆழமானது, அழகானது, அற்புதமானது. அந்த அறிவுரையை ஏற்று அதன்படி நாம் செயல்பட்டுமே என்றால் அவரின் வழியிலேயே நாம் எளிதாக எல்லாவற்றையுமே கடந்து வாழ்ந்து விடலாம். துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்வேன் என் கண்மணி. இப்போது நீ நிம்மதி இல்லாமல் மனமுடைந்து காணப்படுகிறாய். நிம்மதியை எங்க போய் தேடுவது என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். நிம்மதி இழப்பது எதனால் என்று உனக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேள். தன்னிடம் இருப்பதை போதும் என்ற எண்ணம் வராதவரை நாம் தொடர்ந்து ஏதோ ஒன்றிற்காக அலைந்து கொண்டேதான் இருக்கின்றோம். எத்தனை கிடைத்தாலும் மனம் திருப்தியே அடைவதில்லை, நிம்மதி அடைவதில்லை. நம்மிடம் இருப்பதை வைத்து சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போது நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுகிறது. நமக்கு இருப்பதை கொண்டு திருப்தி காணும் உள்ளம் இல்லையெனில் கோடி கோடியாக கொட்டினாலும் போதாதுதான். ஒரு அறிஞரிடம் பணக்காரர் வந்து, ஐயா, என்னிடம் நிறைய செல்வம் இருந்தும் மனதில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை, என்ன காரணம் என்பது எனக்கு புரியவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த அறிஞர் பதில் சொல்லவில்லை. அங்கே அருகில் விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தை ஒன்றை அருகே அழைத்தார். அதன் கையில் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். குழந்தையோ அதை தன்னுடைய ஒரு கையால் வாங்கி கொண்டது. அடுத்து ஒரு பழத்தை கொடுத்தார். அதையும் இன்னொரு கையால் வாங்கி கொண்டது. மீண்டும் ஒரு பழத்தை கொடுத்தார். தன்னுடைய ஒரு கையால் இரு பழங்களையும் மார்போடு அணைத்து கொண்டு மூன்றாவது பழத்தையும் பெற முயற்சித்தது. ஆனால் ஒரு பழம் நழுவி கீழே விழுந்தது. அதை கண்டு அந்த குழந்தையோ அழுதது. இதை கவனித்து கொண்டு இருந்த அந்த பணக்காரரிடம் அந்த அறிஞர், இந்த குழந்தையை நீ பார்த்தாயா? 2 பழம் போதும் என்று நினைத்திருந்தால் இந்த நிலை அந்த குழந்தைக்கு வந்திருக்குமா என்று யோசித்துப்பார். அதே போன்றதுதான், போதும் என்ற திருப்தி ஏற்பட்டுவிட்டால் பிரச்சனை நம்மை வரவே வராது, நம்மை நெருங்கவும் நெருங்காது. போதும் என்ற மனம் இருந்தாலே நம்மை தேடி தானாகவே நிம்மதி வந்து விடுமே, திருப்தி வந்து விடுமே, சந்தோஷம் வந்து விடுமே. அதனால் கிடைப்பதை வைத்து நிசந்தோஷமாக இரு. அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைப்படுவதால் தானே உன்னுடைய ஏக்கம் பெருகிக் கொண்டே போகிறது.
அந்த ஏக்கத்தை விடு. உனக்கு வேண்டியதை எல்லாமே நானே செய்து தருகிறேன். நீ உன் வாய் திறந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய எல்லா தேவைகளையுமே நான் பூர்த்தி செய்து தருகிறேன். அதனால் கவலையற்று சந்தோஷமாக இருப்பதற்கு உன்னுடைய ஆசையை நீ குறைத்துக்கொள். ஆசையை குறைத்துக்கொள் என்றால் பேராசையை குறைத்துக்கொள் என்று சொல்கிறேன். 2 கிடைத்தால் 2 மட்டும் வைத்துக்கொள். 3வது கை எங்கிருந்து நமக்கு வரும்? போதும், 2 கைகள் போதுமே. இந்த 2 கை கொடுப்பதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ். உனக்கு நிம்மதி தானாக தேடி வரும். நான் தருகிறேன், அதை உன்னுடைய 2 கையால் மட்டும் பெற்றுக்கொள். 3வது கையால் பெற வேண்டும் என்று முயற்சித்தால் ஆஹா அது கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம்தான் உனக்கு வரும். நிம்மதி வராது, சந்தோஷம் வராது. அதை நான் உனக்கு தரவும் மாட்டேன். அதனால் நீ நிம்மதியாக இருப்பதற்கு வேண்டிய அளவு மட்டுமே நான் தருவேன். உனக்கு எது நிம்மதி தருமோ, எது சந்தோஷத்தை தருமோ அதை மட்டும்தான் தருவேன். நீ பிரச்சனையை சந்திக்கும்படி நான் எதையுமே தரமாட்டேன். உன் அப்பா நான் இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை தேடி பல வெகுமதிகளை வர வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது கூடிய விரைவிலே உன்னிடம் வரும். நீ அதை பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ உன்னை தயார் செய்து கொள். அந்த வெகுமதியில்தான் என்னுடைய பரிசு வைத்திருக்கிறேன். அந்த பரிசை நீ பெற்றுக்கொள். அது உனக்காக மட்டுமே நான் அனுப்பி வைத்தது. வாழ்க்கையில் எப்படி நிம்மதி தேடலாம் என்று இப்போது நீ புரிந்திருப்பாயே. அதன்படியே வாழ். உனக்கு நிம்மதி தானாக தேடி வரும். நீயா சென்று தேடாதே, அதுவே உன்னை தேடி வரும். நீ இருப்பது போலவே இரு, நன்றாக இருப்பாய். நீ உன்னுடைய லட்சியத்தை அடையும்படி நானே செய்கிறேன். உனது எண்ணங்கள் அனைத்துமே தவறாக நடக்கிறது, என்ன செய்வது என்று யோசிக்காத. நீ அனைத்துமே மாறும். எதிலுமே நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாம செயல்படு. நிச்சயமா உனக்கு வெற்றி கிட்டும். உன் வாழ்க்கையில நடக்கின்ற எல்லாமே உன் கர்ம வினைகளின் படிதானே நடக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆகணும். உன் கர்ம பந்தத்திலிருந்து விருந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு நீ பிறருக்கு நன்மை செய்ய. உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாத. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய். ஏதோ என்னால் முடிந்தது என்று சொல்லி செயல்படு. நீ இப்போது செய்யும் தான தர்மம் உன் இக்கட்டான சூழ்நிலையை நிச்சயமா உன்னை கை கொடுத்து காப்பாற்றும். வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் அவரவர் கையில தான் இருக்கு. அவரவர் வாழ்க்கையில தான் இருக்கு. அவரவர் கையாளும் வகையில் தான் அவருடைய வாழ்க்கையே இருக்கு. எல்லாமே அவருடைய கையாளும் விதத்தில் தான் எல்லாமே மாறுபடும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமா இருக்காங்களே, நான் மட்டும் எவ்வளவு துயரங்களை எதிர்கொண்டு வந்திருக்குன்னு புலம்பாத. இன்னமும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னே என் துன்பம் விடாதான்னு புலம்பாத. அது எதிர்மறை எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வந்துட்டு. அதனால அந்த எண்ணத்தை எல்லாமே விட்டுடு. உண்மை அது கிடையாது. அவரவர் வாழ்க்கையின் உள்ளே போய் பார்த்தாதான் அவங்க என்னென்ன துன்பங்களை துயரங்களை அவங்க சுமக்கிறாங்கன்னு தெரிய வரும். பொறுமையையும் நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையும் கைவிடவே கூடாது. அதுதான் நம்மளை காப்பாற்றும். உன்னை விட்டு யார் விலகினாலும் பரவாயில்ல, கவலையப்படாத. எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கோ. நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து நல்லபடியாக வாழ்வ. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ போகிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. எல்லாமே உன் கை கூடி வரப்போகுது. நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்க போகிற. எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அதை உன் சாயப்பாவே நான் தரப்போகிறேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. ஒரு முறை நீ என்னிடம் வந்துட்டனா உன்னை நான் இருக கைப்பிடிச்சிக்குவேன். நீயே விலகி போனாலும் உன் கையை நான் விடவே மாட்டேன். இறுகமாக பிடிச்சிக்குவேன். நான் உன்னை விடாமல் கைப்பிடிச்சு காப்பாற்றுவேன். நீ என்னை வெறுத்து போனாலும் பரவாயில்ல, உன்னை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன். உனக்கு முன்னாலும் பின்னாலும் எப்போதுமே உன் அப்பா துணை இருக்கும். நீ என்ன செஞ்சாலுமே அதோட அப்பாவுடைய செயலும் இருக்கும். எல்லாம் நம்பிக்கையோட செய். நீ என் மேலே வச்சிய நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. உன் நம்பிக்கையை நான் காப்பாத்துறேன். எல்லாமே உனக்கு நல்லதாக அமையும்படி நான் செஞ்சு தரேன். என்னுடைய வார்த்தையை நம்பு. இது என்னுடைய சத்திய வாக்கு. நீ எப்போதுமே நல்லாவே இருப்ப. நீ நினைச்ச காரியம் எல்லாமே கைகூடி வரும் நேரம் இது. நீ சந்தோஷமாயிரு. என் சொல்படி நடந்து கொள். உனக்கு துணை இருக்கேன். வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் அதனால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீமையாகவும் தான் இருக்கும். எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டே அதன் வெளிப்பாடு இருக்கும். உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களில் இருந்து வருவது. ஆனால் குலத்தின் முழு சாயலில்தான்
எண்ணம் என்றால் இல்லை. உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது. அதற்கு ரூபங்கள் கிடையாது. நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது. ஆனால் எண்ணம் என்பது உலகியல் ஆசைகள் படர்ந்து உள்ளதால் உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடரும். உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம். அதை பற்றி நீ கவலைப்படாதே. நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குகிறேன். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் கூறுகிறேன். உன்மேல் படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கி எறி. அறத்தை நம்புவர்களிடம்தான் நெறி செய்யென கூறலாம். உன் உள்ளுணர்வு உன்னை எண்ணங்களுக்கு கூட்டிச் செல்லும். அதை நீ நெறி செய். நெறி என்பது நல்லதை மட்டும் கேட்பது, பேசுவது, பார்ப்பது அல்ல. எதிர்மறையான நேரத்திலும் நல்லதை பார்ப்பது, நல்லதை கேட்பது, நல்லதை பேசுவதுதான் உண்மையான நெறியின் அடையாளம். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். நிச்சயமாக நன்றாக இருப்பாய். உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நீ அல்ல, நான். அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும்? உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உயர்ந்த வாழ்க்கையை நான் அளிப்பேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை. இறைவனானவன் அதை தீர்மானித்துத்தான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார். அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா? அல்லது உன் வழி கண்டு நான் ரசிப்பேனா? எல்லாம் என் கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது. எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மட்டும் நினைக்காதே. என்னால் இயன்றதை செய்துவிட்டேன். அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் மேலங்கு வைக்கும். ஓடுகின்ற ஆறுக்கும் அழகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. நிறங்கள் வேறுபாடு, தண்ணீர் தன்மை வேறுபடுகிறது. அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும். எல்லாம் நல்லதிற்கே என்ற மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும், பொறுமை, நம்பிக்கை என இரு கைகளும், இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும். உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு. என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என்னுடைய மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதிலும் நீ இடம் எடுத்து விட்டாய். என்னுடைய முழு ஆசையையும் பெற்றுக்கொள். உன் கஷ்டங்கள் எல்லாம் காற்றில் பறக்கும் வண்ணம் உன் மனம் இலகி நிம்மதியாய் மகிழ்வுடன் அமையப் போகிறது. உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையின் பயணமும். நீ வைரக்கல். உன்னை நான் பட்டை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். நீ விரைவில் ஜொலிக்கப் போகிறாய். உன் வேண்டுதல்கள் என் செவிக்கு வந்தடைந்து விட்டது. உனக்கு நிச்சயம் நான் நீ வேண்டியதை நிறைவேற்றி தருவேன். நம்பிக்கையோடு காத்திரு. வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் வைத்துள்ளது. அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனதை திடப்படுத்த வேண்டும். 2 வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு. ஆலோசனை கூறும் போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்வது தவறு. அதேபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும், முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய். உனக்கு வேண்டியதை பிறரிடமிருந்து எதிர்பார்க்காதே. நானே தருகிறேன், பெற்றுக்கொள்.